OnePlusலேருந்து 15 அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து கூடியில் இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. இப்போ சைனாவில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த OnePlus 15ல் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் போனோட லான்ச் பண்ண OnePlus 13 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இந்த OnePlus 15க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முடியும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி தான் ஆரம்பிக்கலாம். இந்த OnePlus 15 வந்து ஒரு புது டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி OnePlus 13 பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் கேமரா பேட்டர்னில் இருந்துச்சு. ஆனால் இந்த OnePlus 15ல் வந்து இந்த கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பேட்டர்னுக்கு மாற்றிருக்காங்க. மற்றபடி எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது பாக்ஸி டிசைனுக்கு மாற்றிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனோட பில்டை பொறுத்து நமக்கு வந்து இந்த சைடில் உள்ள ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் செஞ்சுருக்காங்க. ஃபோனோட பேக் சைடு வந்து நமக்கு கிளாஸ் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க, அதாவது கிறிஸ்டல் சீல்டு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ போனோட OnePlus 13 ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வந்து சிலிக்கான் பாலிமர் பேக் சைடில் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து வெயிட் பேலன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லணும். கரெக்டாக சென்டரில் பாயிண்ட் பண்ணும்போது 50-50 பேலன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுபோல் இந்த ஃபோனில் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஷார்ட்கட் கீயும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்த OnePlus AA மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டெடிகேட்டட் பட்டன் தனியாக கொடுக்குறாங்க. மேலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக நமக்கு இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதுபோல் இந்த ஃபோனுக்கு வந்து IP66, 68, 69 மற்றும் 68K அப்படிங்கிற IP8 ரேட்டிங் கொடுக்குறாங்க. 4 IP ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸில் கிடைக்குது. போன ஜென்ரேஷனில் வந்து இந்த IP69Kல கொடுக்கல. ஸோ இப்போ அதோட பெட்டரான நமக்கு வந்து இந்த டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தராங்க. ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் பில்ட் குவாலிட்டி போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். நமக்கு இந்த OnePlus 15ல் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து நமக்கு 165 ஹெட்ஸ் வரையும் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் நோட் பண்ணி நமக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் 1லேருந்து 120 ஹெட்ஸ் வரையும் சப்போர்ட் ஆகுது. அதாவது LTPO பேனில் தராங்க. அதுக்குமே மேக்ஸிமமாக 165 ஹெட்ஸ் வரையும் நமக்கு சப்போர்ட் ஆகுது இந்த டிஸ்பிளேல. இதுபோல் இந்த டிஸ்பிளே வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு தராங்க. நல்ல ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகும். மேலும் இந்த ஃபோனில் PWM டிமிங் சப்போர்ட் இருக்குது, HDR10+ சப்போர்ட்டும் தராங்க, டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு HBM மோடில் 1800 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே சொல்லலாம். மேலும் இந்த டிஸ்பிளேக்கு 1.5Kக்கான ரெசல்யூஷன் வருது. இதில் நோட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு டிஸ்பிளே மேட்டோட A++ அப்படிங்கிற ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது மூலமாக நமக்கு ஃப்ளிக்கர் ஃப்ரீயான ஒரு நல்ல குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளேலேருந்து கிடைக்கும். ஸோ டிஸ்பிளேல போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி போக என்ன வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கூட இருக்குது. பிரைட்னஸ் வந்து போன ஜென்ரேஷனில் 1600 நிட்ஸ் வரையும் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் 1800 நிட்ஸ் வரையும் கிடைக்குது. ஆனால் டிஸ்பிளேயோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. போனது வந்து 6.82 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் இதை 6.78 இன்ச்சாக கொஞ்சம் மாற்றிருக்காங்க டிஸ்பிளேயோட சைஸ் மட்டும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட்டான ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதாவது ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite Gen 5 அப்படிங்கிற 3 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இல்லை, Adrenoட 840 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ ஸ்க்ரீனில் இப்போ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோக்குள்ள ஹெவியான கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஸாக இருந்தாலும் சரி, மல்டி டாஸ்கிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவர் பண்ணும். ஸோ அதில் வந்து சந்தேகமே பட வேண்டியதில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பீக் பெர்ஃபார்மன்ஸில் கிடைக்கும். ஸோ கேம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸில் வச்சு கூட இல்லை விதமாக கேம்ஸும் விளாட முடியும். அதுமாதிரி சைனாவில் வந்து என்ன ரேமிட்டர் ஸ்டோரேஜில் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோன் வந்து LPDDR5X ரேம்லையும் ஸ்டோரேஜ் வந்து UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் வந்து கிடைக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து ஒரு எக்ஸஸ் லீனியர் மோட்டரும் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து வைப்ரேஷன் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கேம்ஸ்லாம் விளாடும்போது கூட கொஞ்சம் பெட்டரான வைப்ரேஷன் நமக்கு இதில் உணர முடியும். இதுக்கு இந்த ஃபோனில் கேம்ஸ் விளாடாத ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக VC லிக்விட் கூலிங் சேம்பரும் தராங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் வந்து 43% அதை விட பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஹீட் டிசப்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மூலமாக அந்த கேபிலரி அப்சர்ஷன், அதாவது நமக்கு ஹீட் வந்து உள்ள ஜென்ரேட் ஆச்சுன்னா உடனே அப்சர்வ் ஆகி அந்த ஹீட் வந்து வெளியே தள்ளிடும் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 16 பேஸ் பண்ண OxygenOS 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன்னாது. சைனாவில் இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து ColorOS 16 அப்படிங்கிற OSலேருந்து ரன் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது நமக்கு வந்து OxygenOS 16 அப்படிங்கிற OSல வந்து இது ரன் ஆகும். ஸோ சிம்பிளாக சொன்னால் கேட்டிங்கன்னா ColorOSும் OxygenOSும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் குளோபல் வெர்ஷன் வரும்போது நமக்கு வந்து OxygenOS அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் ஆகும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு இந்த ஃபோனில் 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இது F1.8 ஆப்பச்சில் வருது. சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு 1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. ஆனால் பிரைமரி கேமராவில் வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு குவாலிட்டியான இமேஜஸ் மற்றும் ஃபோட்டோஸ் வந்து இதில் கிடைக்கும். ரெண்டாவதாக 50 மெகாபிக்சலுக்கான 116 டிகிரிஸ் வரையும் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது F2.0 ஆப்பச்சில் வருது. மற்றபடியாக மூணாவது கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 3.5x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க.
இந்த கேமரா வந்து f2.8 அப்பச்சில் வருது. மற்றபடி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் ஃபோட்டோஸ் மற்ற வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் கேப்சர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடியாக மேக்ஸிமமாக இந்த ஃபோன் பிரைமரி கேமராவில் 8K வரையும் வீடியோ கேப்சர் பண்ணலாம். இது போக 4Kல நமக்கு வந்து டால்பி விஷன் வீடியோஸும் கேப்சர் பண்ணலாம் 125 fps. மேலும் இந்த OnePlus 15ல் வந்து ஓப்போவோட லூமா அப்படிங்கிற கண்டர்ஸ் லைட் இமேஜிங் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மூலமாக ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்கான ஃபோட்டோஸ், குறிப்பாக அந்த ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம். மற்றபடியாக இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 அப்பச்சில் வருது. மற்றபடி செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 60 frames வரையும் கேப்சர் பண்ணலாம். மேலும் இது போக கேமராஸ்லையும் பல விதமான ஏஐ டெக்னாலஜிஸ்லாம் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரியாக ஏஐ இரேசர், அதுக்கு இந்த ஏஐ ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர் மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ கேமராஸ் போக இந்த ஃபோனில் ஐஆர் சென்சரும் இருக்குது. அது மூலமாக உங்கள் வீட்டில் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய எல்லா விதமான எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து. மற்றபடியே இந்த ஃபோனில் ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் USB Type-C எடுத்தாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அதே நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE. இது போக கேமிங் விளையாடும்போது நமக்கு வந்து நெட்வொர்க்கில் எந்த விதமான டிஸ்டர்ப்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறக்காக இதில் G2 அப்படிங்கிற கேமிங் நெட்வொர்க் சிப்புன்னு தராங்க. அதுபோல் அந்த வைஃபை கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முந்தியோட லேட்டன்சி கம்மியாக வந்து இதில் வந்து வைஃபை நல்லாவே சிக்னல் எடுத்து தரும். அப்போ ப்ளூடூத் 6.0 NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. மற்றபடி USB Type-C வெர்ஷனை பொறுத்தவரையும் USB 3.2 Gen 1 போர்ட்டாக தராங்க. அடுத்த இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. போன ஜென்ரேஷன் நமக்கு OnePlus 13 வந்து 6000 mAh பேட்டரி 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை இந்த OnePlus 15ல் 7300 mAh பேட்டரி 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. ஸோ சூப்பர் ஹுக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது இப்போ 50W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. அது மூலமாக இந்த ஃபோனை வந்து ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ பேட்டரிஸ்லையும் நல்ல ஒரு அப்கிரேட் தந்திருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். சைனாவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக இந்த ஃபோனோட ப்ரைசிங் வருது. அது மாதிரி பார்க்கும்போது சைனீஸ் ப்ரைசிங் கிட்டத்தட்ட 50,000 கிட்ட நெருங்குது. ஸோ போன தடவை வந்து OnePlus 13 லான்ச் பண்ணும்போதே கிட்டத்தட்ட 69,999, அதை 70,000 ப்ரைசிங் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் அதை விட கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ப்ரைசிங்க்கு OnePlus வந்து இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத லான்ச்சுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் என்னெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே அப்கிரேட் ஆயிருக்கு, சிப் அப்கிரேட் ஆயிருக்கு போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இது இப்போ வந்து UFS வெர்ஷன் மற்றும் கேமராஸில் குட்டி குட்டி அப்கிரேட்ஸ் இருக்குது. இது போக பேட்டரிலையும் ஒரு நல்ல பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியாக OnePlus 15 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஃபோனோட ப்ரைசிங் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணி போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த OnePlus 15 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கித்தமுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.